வசனம் என்ன நடந்தால் ஏற்றுக்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம்முடன் சென்று நடத்துவாரே. This evening I would like to continue from Luke chapter 15. இந்த மாலை வேளையில லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். I think it's one of the most well-known stories all across the nations. உலகம் எங்கிலும் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு கதை இது. Even secular writers say it is one of the greatest stories ever told. இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் கூட சொல்லுகிற காரியம் இதுவரைக்கும் எழுதப்பட்ட கதைகளிலே மிகச் சிறப்பான ஒரு கதை என்று சொல்லி இதை சொல்லுகிறார்கள். You know, it speaks about a man and his two sons. ஒரு தகப்பனும் அவனுடைய 2 குமாரர்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு கதை இது. This was the name given by Jesus to this story. இந்த கதைக்கு இயேசு கிறிஸ்துவே கொடுத்த பெயர் இதுதான். My dear sisters, when you look into the life of people around you, கருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது these stories have a lot to say about us personally. இந்த கதையானது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஏராளமான காரியங்களை சொல்லக்கூடிய ஒன்று. It speaks about sin and repentance. இது பாவத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் பேசுகிறது. It speaks about forgiveness and restoration. மன்னிப்பு பற்றியும் திரும்ப எடுத்து கட்டப்படுதலை பற்றியும் பேசுகிறது. It speaks about the heart of the loving heart of the Father. பிதாவினுடைய அன்பான இதயத்தை பற்றி பேசுகிறது. It speaks about a son who stayed at home and was lost, and a person who ran away and was still lost. ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து தன் தகப்பனுடனே இருந்து கெட்டுப்போன ஒரு குமாரனை பற்றியும் தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே போய் கெட்டுப்போன ஒரு குமாரனை பற்றியும் இது சொல்லுகிறது. You know, every parable what you read in the Bible, வேதத்தில் நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு உவமைகளுமே, you must first find out what is the reason why Jesus told these stories. முதலாவது இந்த உவமையை, இந்த கதையை ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலே சொல்ல ஆரம்பித்தார், எந்த காரணத்திற்காக என்பதை நீங்கள் படித்தாக You know, வேண்டும். the story is told by Jesus in order to bring about a spiritual truth. இந்த கதையானது ஒரு ஆவிக்குரிய உண்மையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொன்ன ஒரு கதை இது. Here he is looking at scribes and Pharisees right now, அந்த நேரத்திலே நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர்களும் பரிசேயர்களும் அவரை பார்க்கிறார்கள். who think they are very holy people. அவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் தாங்கள் பெரிய நீதிமான்கள் என்று நம்புகிறார்கள். But Jesus is having such a close relationship with sinners in this world. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகளிடத்திலே ஆண்டவர் இவ்வளவு நெருக்கமாக நட்பாக இருக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். People who are involved in criminal offenses. தங்களுடைய வாழ்க்கையில மிக மோசமான குற்ற பின்னணியிலே இருந்தவர்கள் எல்லாம். People who are prostitutes, for example. அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலே வேசிகளாக இருந்தவர்களோடெல்லாம். But Jesus was totally different. He had such a close relationship with such people. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களோடு கூடவெல்லாம் மிகவும் அன்பாக மிக தோழமையோடு இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். The word Pharisees comes from the word pharos, means separated. பரிசேயர்கள் என்கிறதான வார்த்தையானது பேராஸ் என்கிறதான வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்படியானால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்று அர்த்தம். The Pharisees were religious people. They thought they are separated in this world. ஏனென்றால் பரிசேயர்கள் நினைத்தார்கள் நாங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று. They never wanted to go back in captivity to Babylon or Assyria or any other country. இனிமே தங்களுடைய வாழ்க்கையிலே பாபிலோனுக்கோ அசீரியாவுக்கோ இனிமே சிறை கைதிகளாக கொண்டு போகப்படக்கூடாது என்று சொல்லி தீர்மானமாக இருந்தவர்கள். And so they started to live a life of separation. எனவே தங்களுடைய வாழ்க்கையிலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழத் துவங்கினார்கள். You know, very often it is like this in our spiritual lives. அடிக்கடியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நடைபெறுகிற காரியம் இது. The beginning can be full of spirit. ஆரம்பத்துல நம்ம எல்லாவற்றையும் ஆவியிலே மிக சிறப்பாக ஆரம்பிக்க But முடியும். as time goes on, we can end in the flesh one day. ஆனா நாட்கள் போக போக கடைசியிலே நாம் மாம்சத்திலே முடிவடைய முடியும். Yes, there were people who are leading a separated life. ஆம், ஒருவேளை நம்மில் ஒரு சிலர் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். But the problem was they were looking down upon every other person in this world. ஆனா பிரச்சனை என்னவென்றால் அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை மிக கீழ்த்தரமாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். They said only through works you can get to closer to God in your life. கிரியையினால மாத்திரம் நம் தேவனிடத்தில் கிட்டிச் சேர முடியும் என்று சொல்லி அவர்கள் நம்புவார்கள். If they found some person to be sinful in their lives, அவருடைய வாழ்க்கையில யாராவது பாவமுள்ளவர்களை கண்டால் they not only look down upon them, அவர்கள் அப்படிப்பட்ட ஜனங்களை மிக மோசமாக கீழ்த்தரமாக பார்ப்பது மாத்திரமல்ல, these so-called sinners were not even allowed to come into the temple. அப்படிப்பட்ட பாவிகள்லாம் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆலயத்துக்கு வருவதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை. In one incident in Hebrew history,
எபிரேய வரலாற்றிலே ஒருமுறை one of the Pharisees saw that a sinner's waiting there inside the temple. ஒரு பரிசேயன் ஒரு பாவி தேவனுடைய ஆலயத்துக்குள் இருக்கிறதை கண்டு He wanted to pray now to the God of Israel. அவன் இஸ்ரவேலின் தேவனிடத்திலே ஜெபிக்க விரும்பினான். But this fellow made it sure that he pushed out of the temple right now. ஆனா ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த பாவியை ஆலயத்திலிருந்து வெளியேற்ற விட வேண்டும் என்று அவன் Hey, தீர்மானித்தான். take him to that gate and throw him out right now. அப்பொழுது அவன் சொன்னான், இந்த பாவியை பிடித்து சென்று ஆலயத்தினுடைய வாசலுக்கு வெளியே விட்டு வாருங்கள். That's the reason why these so-called sinners were standing outside and beating on the breast. இந்த காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட பாவிகள் எல்லாம் தெரு முனைகளிலே நின்று கொண்டு தங்களுடைய மார்பிலை அடித்துக்கொண்டு வானத்தை நோக்கி ஜெபித்தார்கள். Lord, have mercy upon me, a sinner. ஆண்டவரே, பாவியாகி என் மீது கிருபையாயிரும். And so Jesus was looking at all these people who were watching him right now. இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே அவரை பார்த்து கொண்டிருந்த எல்லா ஜனங்களையும் அவர் உற்று நோக்கினார். They were very critical of Jesus' ministry. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை பற்றி மிகவும் சந்தேகித்துக் கொண்டிருந்தார்கள். If you are the Son of God, if you are the Messiah, நீங்கள் தேவனுடைய குமாரனாய் இருந்தால், நீ தேவனிடத்திலிருந்து வந்த மனுஷனாயானால், if you are the son of David who is to come to this world, நீ இனிமே இந்த உலகத்தில் வர வேண்டிய இந்த தாவீதின் குமாரனாக இருந்தால், would you have any interaction with this scum of society? இந்த உலகத்திலே மிக மோசமான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாவிகளோடு கூட நீர் போய் நட்பு வைத்துக் கொள்வீரா? How can you ever sit with prostitutes and talk to them? இந்த வேசிகளோடு கூடவெல்லாம் உட்கார்ந்து கொண்டு உங்களால் எப்படி பேச முடிகிறது? How can you really live with these criminals and talk to them? இப்படிப்பட்ட பாவிகளோடு எல்லாம் உட்கார்ந்து, இந்த குற்றவாளிகளோடு எல்லாம் உட்கார்ந்து உங்களால் எப்படி பேச முடிகிறது? But you know, the Bible says Jesus Christ came into the world to save sinners. ஆனா வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். This was the reason why Jesus came to this world. இந்த காரணத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததே. First, he is speaking to the men in society. முதலாவது உலகத்தில் இருக்கிறதான இந்த சமுதாயத்தில் இருக்கிற இந்த ஆண்களோடு கூட பேசினார். You must know, Jesus was one of the best storytellers ever in the human race. இந்த மனுக்குலத்திலேயே இதுவரைக்கும் அருமையாக ஊமைகளையோ கதைகளை சொல்லி விளங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆசிரியர் போதகர் இயேசு கிறிஸ்து தான். When you go through verse after verse, when Jesus is telling you a parable, இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லும்போது அதை ஒவ்வொரு வசனமாக நீங்க தியானிக்க தொடங்கினால், how he is meeting and speaking with people. அவர் எப்படி ஜனங்களை சந்தித்து அவர்களோடு கூட பேசுகிறார். One of the greatest psychologists in Germany writes like this. இந்த ஜெர்மனியிலே இருக்கிறதான மிகச்சிறந்ததான ஒரு உளவியல் நிபுணர் சொன்னதான ஒரு He said, காரியம். I learned a lot from the discussions of Jesus. அவர் சொன்ன காரியம், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த விவாதத்திலிருந்து, கலந்துரையாடலிருந்து நிறைய காரியங்களை நான் I கற்றுக்கொள்கிறேன். learned a lot how he was counseling people. அவர் எப்படி ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்பதிலிருந்து நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன். So Jesus, when he told stories to the people, எனவே இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு கதைகளை சொன்னபோது all his examples from the next surrounding next to him. அவர் சொன்ன எல்லா ஊமைகளுமே அந்த சமுதாயத்திலே அன்றாட வாழ்க்கையில் இருந்த காரியங்களை கொண்டுதான். He speaks about the grass and the flowers. அவர் புல்லை பற்றி, பூக்களை பற்றி பேசுகிறார். He's speaking about the foxes, for example, and the நரிகளை பற்றி birds. பேசுகிறார், ஆகாயத்து பட்சிகளை பற்றி பேசுகிறார். So when they listened to his stories, they knew exactly what he's talking about. எனவே அவர் சொன்ன கதைகள் எல்லாம் கேட்ட பொழுது அவர் எதை பற்றி பேசுகிறார் என்று அவர்களால் சரியாக விளங்கிக் கொள்ள You முடிந்தது. know, North Israel is totally a rural area. வடக்கு இஸ்ரவேல் பகுதி பொதுவாகவே ஒரு விவசாய பின்னணி நிறைந்த ஒரு And பகுதி. so every person who was listening to his stories, எனவே இயேசு கிறிஸ்துனுடைய கதைகளை கேட்டவர்கள் எல்லாம் they immediately understood what Jesus was trying to tell them. அவர்கள் உடனடியாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. First, he speaks about a sheep that runs away from the flock. முதலாவது அவர் சொல்லுகிறார், மந்தையை விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை பற்றி. And when the man finds this sheep, அப்பொழுது அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் அந்த ஆட்டை கண்டுபிடித்த உடனே he begins to celebrate immediately. அவன் சந்தோஷத்தோடு கூட தன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறான். There's a great rejoicing in heaven about every sinner who comes back to God. தேவனிடத்திற்கு திரும்பி வருகிற, மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவியை குறித்தும் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று Then சொல்லுகிறார். he's speaking to the ladies right now. அதுக்கு பிறகு இருக்கிற ஸ்திரீகளிடத்திலே A பேசுகிறார். precious coin is lying somewhere at home. ஒரு வீட்டுக்குள்ளே காணாமல் போன ஒரு விலையுயர்ந்த நாணயத்தை பற்றி சொல்லுகிறார். They don't know where it is lying right now. அந்த நாணயம் வீட்டுக்குள்ளே எங்கே தொலைந்து போனது என்று But தெரியவில்லை. everything in the home had to be turned upside down. ஆனா இந்த நாணயத்தை தேடும்படியாக வீட்டுக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் தேடி அவள் துளாவிக் You know, கொண்டிருக்கிறாள். every woman understood exactly what Jesus was telling now. இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்று அங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் அது And புரிந்திருக்கும். after she finds the coin, there's great celebration along with her friends. அவ அந்த நாணயத்தை கண்டுபிடித்த உடனே அயலகத்தாரிடம் எல்லாரிடத்திலும் சொல்லி அவள் The சந்தோஷப்படுகிறாள். sheep runs away and gets lost. இந்த ஆடு ஓடி போய் தொலைந்து போய், This coin is still at home, but is still lost. இந்த நாணயம் வீட்டுக்குள்ளிருந்தே தொலைந்து போனது. But this father has two sons. ஆனா இந்த தகப்பனுக்கு 2 குமாரர் One இருந்தார்கள். fellow wants to go away to a far off country. அந்த ஒரு மகன்
அந்த தேசத்தை விட்டு வெகு தூரம் போக வேண்டும் என்று நினைத்தான். totally out of the control of the father. முற்றிலும் தகப்பனுடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று He நினைத்தான். wants to live a life of his own. தன்னுடைய சொந்த வழியிலே அவன் வாழ He விரும்பினான். doesn't want to live under the control of the father. இனிமே தகப்பனுடைய கட்டுப்பாட்டிற்குள் நான் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறான். But there's another boy who's still at home. ஆனா இன்னொரு மகன் வீட்டிலேயே தான் இருக்கிறான். He is very truthful to the duties that God has given him. அவனுக்கு தன் தகப்பன் கொடுத்த எல்லா வேலைகளிலும் அவன் உத்தமமாக இருக்கிறான். He is trying to please his father through the works of his life. தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிற எல்லா வேலைகளினாலும் தன் தகப்பனை பிரியப்படுத்த நினைக்கிறான். He doesn't demand anything from the father. தன்னுடைய வேலைகளுக்காக தகப்பனிடமிருந்து அவன் எந்த காரியத்தையும் கேட்கவும் இல்லை. He's toiling and he's still at home. அவன் கஷ்டப்படுகிறான், உழைக்கிறான், ஆனா இன்னும் வீட்டிலே தான் இருக்கிறான். But the problem is he doesn't know the father. ஆனா அவனுடைய பிரச்சனை என்னவென்றால் தன்னுடைய தகப்பனுடைய இதயத்தை அவன் அறியவில்லை. That's why when Apostle Paul is writing the book of Romans, இந்த காரணத்தினால் தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின போது, I will really like to lay this really down in your heart this evening. இந்த மாலை வேளையில இந்த வார்த்தைகளுடைய இருதயத்தின் ஆழத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளும்படியா நான் The விரும்புகிறேன். first 7 chapters of Romans is so important for every believer. ரோமருக்கு எழுதின நிருபம் முதல் 7 அதிகாரங்கள் ஒவ்வொரு சபை விசுவாசிக்கும் மிக முக்கியமான அதிகாரங்கள் என்று Yes, when you go சொல்கிறேன். through every verse, it's going to take some time. ஒவ்வொரு வசனங்களை தியானிக்க உங்களுக்கு சற்று நேரம் எடுக்கலாம். But that is a mine gold of golden words of God, I tell you. ஆனால் அவைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் தங்கச் சுரங்கங்கள் என்று சொல்லுகிறேன். Excellent arguments by Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அற்புதமான He's வாக்குவாதங்கள். speaking about the Jews and the Gentiles. அந்த இடத்திலே புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் இருக்கிறதான அந்த ஒற்றுமை பற்றி The சொல்லுகிறார். Gentiles are there, but the Jews are very proud people. புறஜாதிகள் அங்கே இருக்கிறார்கள், ஆனா யூதர்கள் தங்களை பற்றி மிகவும் பெருமை கொண்டிருக்கிறார்கள். We are the chosen people of God. நாங்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று. You Gentiles, you are fit for nothing. புறஜாதிகளை நீங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள். You know, the Jews used to pray every morning like this. யூதர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் இப்படி ஜெபிப்பார்களாம். Lord, I thank you that I was not born a woman. ஆண்டவரே, நான் ஒரு பெண்ணாய் பிறக்காததற்காக உமக்கு நன்றி. Lord, I am thankful to you that I was not born a slave. ஆண்டவரே, நான் ஒரு அடிமையாக பிறக்காததற்காக உமக்கு நன்றி. And I am thankful to you because I was not born a Gentile. ஆண்டவரே, நான் ஒரு புறஜாதியாய் பிறக்காததற்காக உமக்கு நன்றி. Because a Gentile was equal to a dog in those days. ஏனென்றால் அந்த நாட்களிலே புறஜாதிகள் எல்லாம் ஒரு நாய்க்கு சமானமாய் பார்க்கப்பட்டவர்கள். That's what the Jews said normally. இதைத்தான் அந்த நாட்களில் யூதர்கள் சொன்னார்கள். And so when they were coming to the presence of the Lord, எனவே அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்தபோது these Jews normally looked down upon the Gentiles. யூதர்கள் எப்பொழுதுமே புறஜாதிகளை கீழ்த்தரமாக பார்க்க But தொடங்கினார்கள். you know what the Apostle Paul is writing? ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? When every one of you stand before God, ஆனால் ஒரு நாள் நீங்க எல்லாரும் தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்கும்போது every mouth will be shut. எல்லா வாய்களும் ஒரு நாள் அடைக்கப்படும். There is no difference for anyone in this world. அங்கே புறஜாதிகள் என்றும் யூதர்கள் என்றும் வித்தியாசம் இருக்காது. Whoever you are, every mouth will be shut in the presence of the Holy God. நீங்கள் யாராய் இருந்தாலும் இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக உங்கள் யாவருடைய வாய்களும் அடைக்கப்படும். You know, normally they say this is the story of the prodigal son. சாதாரணமாக இந்த பகுதியை சொல்லுவார்கள், இது ஒரு கெட்ட குமாரனுடைய கதை. Some will say it's a story of a loving father. ஒரு சிலர் சொல்லுவார்கள் இது அன்பான தகப்பனுடைய கதை. Or they will say it is the story of 2 prodigal sons. அல்லது ஒரு சிலர் சொல்லுவார்கள் 2 கெட்ட குமாரர்களுடைய கதை. Or at least 2 lost sons. அல்லது 2 காணாமல் போன மைந்தர்களின் கதை. My dear sisters, when you look into the story, every verse by verse, completely in our lives. கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கதையினுடைய ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் கூர்ந்து பார்க்கும்போது, As I told you last week, this society at that time, some 2000 years ago, ஏற்கனவே நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னது போல அந்த நாட்களிலே இருந்த அந்த யூதர்களுடைய they சமுதாயத்திலே were very concerned about honor and shame of the family. அவர்கள் சமுதாயத்திலே குடும்பத்தினுடைய மானம் மரியாதை இப்படிப்பட்ட காரியங்களை மிக மிக முக்கியமாய் பார்த்த ஒரு They சமுதாயம். were living in a honor and shame culture. அவர்கள் வெட்கம் அல்லது குடும்பத்தினுடைய அவமானம் போன்ற காரியங்களை மிக முக்கியமாக பார்த்து If a கொண்டவர்கள். son suddenly comes to the father, இந்த இளைய மகன் திடீரென்று தன் தகப்பனிடத்திற்கு வந்து he thinks, oh, I don't want to wait till my father dies. அவன் நினைத்தான், என் தகப்பன் மரிக்கும் வரைக்கும் என்னால் காத்திருக்க Who's முடியாது. going to wait? Maybe he dies after 50 years. ஒருவேளை இன்னும் 50 வருஷம் கழிச்சு என் தகப்பன் மரிக்கலாம், அதற்காக யார் காத்திருக்க முடியும்? So should I wait for the next 30 or 40 or 50 years now? இன்னும் அடுத்தது 30 40 50 வருடங்கள் வரை நான் காத்திருக்க வேண்டுமா? No, I will just approach my father and say, give me the portion of the property that belongs to me now. இல்லை, நான் போய் தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு பிரித்து தாரும் என்று கேட்பேன். His eldest son will get
2/3 of the property. மூத்த குமாரனுக்கு குடும்பத்தினுடைய 3/2 பங்கு சொத்து This is கிடைக்கும். what the book of Deuteronomy says. இதைத்தான் உபாகமத்தின் புத்தகம் சொல்லுகிறது. And he, as the younger son, will get 1/3 of the property. இவன் இளைய குமாரனா இருக்கிறபடியினால குடும்பத்திலே ஒரு பகுதி இவனுக்கு கிடைக்கும். So, Papa, I don't want to stay with you anymore. அப்பா, இனிமே உங்களோடு கூட எனக்கு இருக்க விருப்பம் இல்லை. I am planning to go to a far-off country. இனிமே இங்க இடத்தை விட்டு தூர தேசத்துக்கு போகும்படி நான் விரும்புகிறேன். Far, far away, that you don't have any control over my life. என் வாழ்க்கையில் இனிமே உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காத அளவுக்கு நான் தூர தேசத்திற்கு போக I விரும்புகிறேன். don't want to be with you. I don't want to be with my brother. இனிமேல் உங்களோடும் என்னுடைய சகோதரனோடும் இருப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை. You know, when Jesus was telling this story right now, இயேசு கிறிஸ்து இந்த கதையை அப்பொழுது சொன்னபோது the Pharisees and the scribes are still listening. பரிசேயர்களும் வேதபாரர்களும் அந்த கதையை நன்றாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். He says, hey, you think you are very holy. நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் பரிசுத்தவான்கள் என்று. You are living a separated life. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறேன் என்று But I நினைக்கிறீர்கள். want to tell you through this story that even you are totally a lost group now. ஆனால் இந்த கதையின் மூலமாக சொல்லுகிறேன், நீங்களும் இழந்து போன ஒரு கூட்டம் தான். Oh, the Pharisees are very inquisitive now. பரிசேயர்கள் இப்பொழுது மிகவும் ஆர்வமாக அந்த கதையை How is Jesus கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். going to say the entire story? இந்த கதையினுடைய முடிவிலே ஆண்டவர் என்ன சொல்லப் போகிறார் என்று ஆர்வத்தோடு கவனித்துக் You know, some கொண்டிருக்கிறார்கள். 2000 years ago, the Pharisees had complete control over the synagogues. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த ஜெப ஆலயங்களின் மேலே முற்றிலுமாக கட்டுப்பாடு வைத்திருந்தவர்கள் இந்த பரிசேயர்கள். There's 400 years between the book of Malachi and the book of Matthew. மல்கியாவின் புத்தகத்திற்கும் மத்தேயு புத்தகத்திற்கும் நடுவில் இருக்கிறதான அந்த 400 வருடங்களிலே The so-called silent years, that's what theologians say. அமைதியான வருடங்கள் என்று சொல்லி இறையியல் வல்லுநர்கள் But சொல்லுகிறார்கள். you know, this was a time God was working behind the scenes. ஆனால் அந்த நாட்களிலே கர்த்தர் திரைக்கு பின்பாக வேலை செய்து கொண்டிருந்த கிரியை செய்து கொண்டிருந்த ஒரு காலம். Synagogues were cropping up all across the Middle East. அந்த நாட்களிலே தான் மத்திய கிழக்கு பகுதிகளிலே எல்லா இடங்களிலும் ஜெப ஆலயங்கள் தொடங்கியது. And so they had a total grip on the people there. எனவே அந்த ஜெபாலயங்களுக்குள்ள இருந்த ஜனங்களிடத்திலே பரிசேயர்கள் முற்றிலுமாக ஒரு அதிகாரத்தை செலுத்தி It வந்தார்கள். was a place of prayer, it was a place of learning, அது ஒரு ஜெபத்தினிடம், கற்றுக்கொள்ளுதலின் இடம். and the scribes knew everything about the Torah, the 5 books of the Bible, the first 5 books. வேதத்தினுடைய முதல் 5 புத்தகமாகிய அந்த தோரா அவர்களுக்கு மிக நன்றாக தெரிந்திருந்தது. They knew every law enforcement in this society. அந்த நாட்களிலே சமுதாயத்திலே கொடுக்கப்பட்டதான எல்லா யூத சட்டதிட்டங்களும் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. So you see, the Pharisees were looking at Jesus now. அந்த நாட்களிலே பரிசேயர்கள் இயேசுவை ஆர்வமாய் பார்த்து How கொண்டிருந்தார்கள். can this holy person be with such unholy people? இந்த பரிசுத்தமான தேவகுமாரன் எப்படி இந்த அசுத்தமான ஜனங்களிடத்திலே போய் நட்பு வைத்துக் கொள்கிறார்? But the message of Jesus was very clear. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தி மிக தெளிவாக I இருந்தது. have come to serve and save that which is lost in this இந்த world. உலகத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்திருக்கிறேன் I am என்று சொன்னார். seeking those who are lost in this இந்த world. உலகத்தில் இழந்து போனவர்களை தேடத்தான் நான் I வந்திருக்கிறேன். am not concerned about people who are holy and think who really are fit to go to heaven now. ஏற்கனவே நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், பரலோகத்திற்கு போகிறதுக்கு நான் தகுதியா இருக்கிறேன் என்கிற ஜனங்களுக்காக அல்ல. No, I am seeking those who are getting lost in this world. இல்லை, இந்த உலகத்தில் இழந்து போனவர்களை தேடும்படியாய் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். And in the middle of the situation, Jesus begins to tell the story. இந்த சூழ்நிலையின் மத்தியில தான் இயேசு கிறிஸ்து இந்த கதையை சொன்னார். You know, they thought Jesus should never come near these sinful people. அவர்கள் நினைத்தார்கள் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் இந்த பாவிகளுக்கு அருகாமையில் வரக்கூடாது. You know, Pharisees were some of the worst, strictest people in society in those days. பரிசேயர்கள் தான் அந்த நாட்களில் இருந்த சமுதாயத்திலே மிக கடினமாக இருந்த ஜனங்கள் என்று When சொல்லலாம். you read the entire New Testament, புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கும்போது only 2 Pharisees came to the Lord. 2 பரிசேயன் தான் கர்த்தரிடத்தில் வந்தான் என்று நாம் வாசிக்க முடியும். One was Nicodemus, ஒன்று நிக்கதேமு, and the second was Apostle Paul. இன்னொன்று அப்போஸ்தலனாகிய பவுல். He was also a Pharisee. அந்த மனுஷனும் ஒரு பரிசேயனாக இருந்தவர் தான். Except for these 2 people. இந்த 2 பரிசேயர் கூட்டத்தை தவிர, Even though they had all opportunities to listen to the voice of God, தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் அவர்களுக்கு இருந்த போதிலும் they said, we will not accept this gospel. அவர்கள் சொன்னார்கள் இந்த சுவிசேஷத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. Even today, I tell you, if you are going to think, I am a very holy person, இன்றைக்கும் கூட உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் மிகவும் பரிசுத்தவான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால், if you are going to be proud of your own holiness, ஒருவேளை உங்களுடைய சொந்த பரிசுத்தத்தை குறித்து நீங்க ரொம்ப பெருமை பாராட்டுகிறவராக இருந்தால், you know, sometimes we speak so high about our own spiritual சில lives. நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய தன்மையை பற்றி நாம் மிகவும் உயர்வாக பேசிக் கொண்டிருப்போம், எண்ணிக்கொண்டிருப்போம். Even if we do not accomplish certain things in our lives, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் சாதித்திராவிட்டால் கூட we can be total hypocrites in society. சமுதாயத்துல முற்றிலும் மாய்மால
நாடகக்காரர்களாக நம்மால் இருக்க We'll முடியும். be forced to act before other people. மற்ற ஜனங்களுக்கு முன்பாக எப்படியாவது நடித்து அவரிடத்துல நல்ல பெயரை பெற்றுக்கொள்ள Do வேண்டும் என்று as if நினைப்போம். we are holy people. நாம் இது ரொம்ப பரிசுத்தவான்களைப் போல We காட்டிக்கொள்வோம். would like to stand on the streets and show people that we are fasting right now. நாம் சமுதாயத்துல போய் தெருக்களிலே நின்று கொண்டு நாங்கள் எல்லாம் உபவாசம் எடுக்கிறோம், கர்த்தருக்காக ஜெபிக்கிறோம் என்று காட்டிக்கொள்ள We'll be விரும்புகிறார்கள். boasting about the tithing and fasting, for example. தசமாக கொடுக்கிறதை பற்றி, ஆண்டவர் காணிக்கையை கொடுக்கிறதை பற்றி அவர்கள் தங்களை பற்றி பெருமை பாராட்டி The கொண்டார்கள். Jewish society demanded just one day of fasting in 1 year. யூத சமுதாயமானது இந்த யூதர்கள் எல்லாம் வருடத்தில் ஒரு முறை உபவாசம் எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சட்டம் இருந்தது. That is the day of atonement, Yom Kippur. அது குற்ற நிவாரண பலியினுடைய நாளிலே யோம் கிப்பூர் என்கிறதான அந்த பண்டிகையின் போது அவர்கள் உபவாசம் The எடுப்பார்கள். Jews were demanded to fast on that one single day in a year. அந்த வருஷத்தில் ஒரு நாள் மாத்திரம் யூதர்கள் உபவாசம் இருந்தால் போதும். But these religious people said like this. ஆனா இந்த மதவாதிகள் இப்படி சொன்னார்கள், Oh, we are fasting twice every week. நாங்கள் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறோம். You must know how holy we are. நாங்கள் எவ்வளவு பரிசுத்தவான்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். My dear sisters, when we get to show our holiness to other people, கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரிசுத்தை மற்றவரிடத்தில் காட்டிக்கொள்ள நாம் போகும்போது automatically we'll begin to condemn all other people. தானாகவே நாம் மற்ற எல்லோரையும் மிகவும் கண்டிக்க தொடங்கி We விடுவோம். will say, you do not meet our needs, spiritual needs right now. எங்களுடைய ஆவிக்குரிய தரத்துக்கு நீங்கள் எல்லாம் வர முடியாது என்று சொல்லிவிட ஆரம்பிப்போம். And we will begin to condemn them, and we ourselves will live a life of hypocrisy. நம்முடைய வாழ்க்கையில நாம் மாய்மாலத்துல வாழுவது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நாம் நியாயம் தீர்க்க கண்டனம் பண்ண தொடங்குவோம். You know, if you're going to speak always about your holiness to other people, எப்பொழுதுமே உங்களுடைய பரிசுத்தத்தை பற்றியே மற்றவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தால், at times there could be times where you do not meet your own standards. சில நேரங்களில் நீங்கள் வைத்திருக்கிற ஆவிக்குரிய தரத்தின் அளவையே உங்களால் சந்திக்க முடியாமல் போகும். And this is the reason why you become a hypocrite. இந்த காரணத்தினால நீங்கள் மாய்மாலம் பண்ண You know, தொடங்குவீர்கள். hypocrisy means acting. This is the root of this word. மாய்மாலம் என்கிற இந்த பெயரினுடைய அர்த்தமே நடிப்பது என்பதுதான் In the அதனுடைய Greek வேர். language, the root of this word is acting. கிரேக்க மொழியிலே மாய்மாலம் என்கிறதுக்கான அந்த வார்த்தையினுடைய அடிப்படையே நடிப்பது என்ற You can still be in the church of Jesus and keep on acting before other people. இயேசு கிறிஸ்துவின் சபைக்குள்ளேயே இருந்து மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க நடித்துக் கொண்டே இருக்க We முடியும். may be condemning other people who do not meet the standards that we have set forward for our personal நம்முடைய lives. தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் வைத்திருக்கிறதான ஆவிக்குரிய அளவுகளை மற்றவர்கள் சேரவில்லை என்று சொல்லி நாம் அவர்களை கண்டனம் பண்ணி It was a கொண்டிருக்கிறோம். very shameful act that I appeared before my father. என்னுடைய தகப்பனுக்கு முன்பாக நான் அப்படி போய் நின்றது மிகப்பெரிய ஒரு அவமானத்திற்குரிய Give காரியம். me the portion of my property right now. ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு பிரித்து I தாரும். don't want to be under your authority. இனிமே உம்முடைய அதிகாரத்திற்கு கீழ் நான் இருக்க விரும்பவில்லை. I don't respect anyone here in this family. இந்த குடும்பத்தில் இருக்கிற எவரையும் நான் I மதிக்கவில்லை. don't care about you. I don't care about my brother. உங்களை பற்றியோ அல்லது என்னுடைய மூத்த சகோதரனை பற்றியோ எனக்கு கவலை I இல்லை. don't care about those who are living around us in our homes. நம்முடைய வீட்டை சுற்றி இருக்கிறதான அந்த அயலகத்தாரை பற்றி எனக்கு கவலை இல்லை. You know, what this man did was a very shameful act. அன்றைக்கு இந்த இளைய மகன் செய்த காரியம் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய அவமானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு செயல். I think even today, if this is going to happen in any family today, இன்றைக்கும் கூட நாம் வாழுகிறதான இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு குடும்பத்தில் இது நடந்தால், I think it will be very shameful for the father to tell this to any other person. இந்த காரியம் குடும்பத்தில் நடந்தது என்று சொல்லி ஒரு தகப்பன் மற்ற இடத்துல சொல்லும் பொழுது அது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தை கொண்டு வரும். Just imagine you go to your father and say, Papa, you're going to die soon. Please give me the property now. யோசித்து பாருங்கள், அப்பா நீங்க சீக்கிரம் மரிக்க போகிறீர்கள், எனவே அதற்கு முன்பாகவே உங்களுடைய சொத்தின் பகுதி எனக்கு Even தாருங்கள் if you என்று don't கேட்டார். die quickly, I want my property, the portion quickly now. ஒருவேளை நீங்க இன்னும் சீக்கிரமா மரிக்காவிட்டால் கூட பரவாயில்ல, எனக்கு சேர வேண்டிய சொத்தின் பகுதியை தாரும் என்று கேட்டால், I think it could be very painful for any parent when a son behaves like this. ஒரு மகன் அப்படி நடந்து கொள்ளும்போது எந்த பெற்றோருக்குமே அது மிகப்பெரிய ஒரு வேதனை கொடுக்கக்கூடியதாகத்தான் What he did was a shameful act. நீ செய்தது ஒரு மிகப்பெரிய அவமானத்திற்குரிய The செயல். Pharisees are listening to this story now. பரிசேயர்கள் அப்பொழுது இந்த கதையை கவனமாக And கேட்டுக்கொண்டிருந்தார்கள். the scribes are very curious right now. வேதபாரகர்களும் அந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மிகவும் ஆர்வமாய் கேட்க Do தொடங்கினார்கள். you know what they thought in their hearts? அவர்கள் தங்களுடைய இருதயங்களில் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? The father should slap this fellow immediately. உடனடியாக அந்த தகப்பன் அந்த மகனுடைய முகத்தில் ஓங்கி அறிந்திருக்க வேண்டும். Chase him out of the home. நீ வீட்டை விட்டு ஓடிப்போ. And consider such a boy to be dead in society. இனிமே இந்த சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் நீ மரித்து போனவன். As far as the Pharisees and scribes are concerned,
பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் பொறுத்த வரைக்கும் Tooth for a tooth, eye for an eye. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். Wow, how can you ever allow such a shameful fellow to be at your home? அப்படிப்பட்ட அவமானத்தை கொண்டு வருகிற ஒரு மகனை எப்படி நீங்க வீட்டுக்குள்ள வைத்திருக்கலாம்? The son says, I want to go to a far off country. அந்த மகன் சொல்லுகிறான், உங்களை விட்டு நான் தூர தேசத்திற்கு போக I போகிறேன். want to live my life of total liberty. நான் முற்றிலுமாக சுதந்திரத்திலே என் வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். This could be a life's motto even today in our lives. இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் நோக்கும் நமக்குள்ளேயும் இருக்க I முடியும். don't want to be under any control. என்னுடைய வாழ்க்கையில எந்த கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க எனக்கு விருப்பம் We இல்லை. can decide to go away from our Heavenly Father. நம்முடைய பரலோக பிதாவினுடைய அந்த சமூகத்தை விட்டு நாம் தூரச் செல்ல முடிவு Only செய்யலாம். if I'm here under your jurisdiction in my நான் life. இனிமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதிகாரத்துக்குள்ள இருந்தால் தானே Oh, you are causing me a guilty conscience. நீங்க எனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். And this is the reason why I don't want to trust you anymore. இந்த காரணத்தினால் தான் இனிமே உங்களை நம்ப எனக்கு விருப்பம் இல்லை. This is what some people say even today. இன்றைக்கு கூட அநேகர் சொல்லுகிற காரியம் இதுதான். This is the reason why I don't come to church. இந்த காரணத்திற்காக தான் நான் சபைக்கே வருவதில்லை. I don't want to come to the presence of God. இதனால் தான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. When you sing the songs, the Holy Spirit speaks to me. நீங்க பாடல்களை பாடும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேச When you தொடங்குகிறார். preach, the word of God speaks to me. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்னோடு கூட A பேச guilty ஆரம்பிக்கிறது. conscience is created in my heart. எனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி தொடங்குகிறது. And so I do not want to come to church anymore. எனவே தான் இனிமே எனக்கு சபைக்கு வருவதற்கே விருப்பம் இல்லை I என்று don't want to come to the presence of God anymore. இனிமே ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவதற்கே எனக்கு விருப்பம் இல்லை. You know, the society is looking at the Father right now. அன்றைக்கு சுற்றி இருந்ததான சமுதாயம் அந்த தகப்பனை நோக்கி பார்த்தது. But you know, the Father did not do anything or say anything. ஆனா தகப்பன் இந்த மகனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எதையும் செய்யவும் இல்லை சொல்லவும் இல்லை. He just shared the property and said, son, take it now. அந்த ஆஸ்தியிலே அவனுக்கு வரும் பங்கை பிரித்து கொடுத்து மகனை எடுத்துக்கொள் என்று The சொல்கிறார். scribes and Pharisees are looking at the Father. அந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் அந்த தகப்பனுடைய செயலை கேட்கிறார்கள், Hey, பார்க்கிறார்கள். the son is shameful, the father is still more shameful. இந்த மகன் ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வருகிறவன், அவனுடைய தகப்பன் அதை காட்டிலும் மிக கேவலமான காரியத்தை How can செய்தவன். this father ever do such a thing? எப்படி ஒரு தகப்பனான் இப்படிப்பட்ட செயலை செய்ய முடியும்? Slap him across the face and throw him out of the home. அவனுடைய முகத்தில் அறிந்து வீட்டை விட்டு துரத்தி விட வேண்டாமா? How can he ever give everything to him? எப்படி அவன் கேட்ட சொத்தின் பங்கை அவனுக்கு கொடுப்பீர்கள்? He should deem the son to be totally dead. இனிமே அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவன் மரித்து போனவன் தான். But the father did exactly everything divided and given to the son. ஆனா தகப்பன் அந்த இளைய குமாரன் கேட்டபடியே சொத்தில் எல்லாவற்றையும் விற்று அவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்தான். The son is walking away to a far off country, அதற்கு பிற்பாடு மகன் அந்த இடத்தை விட்டு தூர தேசத்துக்கு போய் far சேர்ந்தான். away from the control of the father. தகப்பனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மிக தூரமான இடத்திற்கு. My dear brothers and sisters, sometimes we can decide to go away from the presence of God. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு போவதற்கு நீங்களும் நானும் முடிவு At செய்யலாம். such times, if anyone speaks to you, அப்படிப்பட்ட நேரங்களில் யாராவது உங்களோடு வந்து பேசினால் we may not be ready to listen to it. அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கூட நாம் ஆயத்தமாக And இருக்க மாட்டோம். sometimes this is the reason why God gives us to the hardening of our hearts. இதனால் தான் ஆண்டவர் சில நேரத்துல நம்முடைய இருதயத்தின் கடினத்திற்கே நம்மை விட்டு விடுகிறார். Because you are not listening to what the Father says. ஏனென்றால் தகப்பனின் வார்த்தைகளை கேட்பதற்கு நீ ஆயத்தமா இல்லை. When you pray, you have a guilty நீ conscience. ஜெபிக்கும் போது உனக்குள்ளே ஒரு குற்ற You மனசாட்சி. read the Bible, you have a guilty நீ conscience. வேதத்தை வாசிக்கும் போது உனக்குள்ளே ஒரு குற்ற You want மனசாட்சி. to pray, but you cannot pray. நீ ஜெபிக்க விரும்புகிறாய், ஆனா உன்னால் ஜெபிக்க You do முடியவில்லை. not want to listen to any Christian songs இனிமே anymore. கிறிஸ்தவ பாடல்களை கேட்பதற்கே உனக்கு விருப்பம் You இல்லை. don't want to read any spiritual songs, spiritual books, for example. இனிமே எந்த ஒரு ஆவிக்குரிய புத்தகங்களையும் வாசிப்பதற்கு கூட உங்களுக்கு விருப்பம் You will இல்லை. try to desert every Christian friend, for example. இனிமே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ நண்பர்களையும் விட்டு விட்டு விலக வேண்டும் என்று You நினைக்கிறேன். know why? The word of the Lord is a double-edged sword. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் It is a இருக்கிறது. double-edged sword. It will begin to cut into your அது conscience. இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறபடினாலே உன் மனசாட்சி அது வெட்ட ஆரம்பிக்கிறது. God will say, don't do this right now. ஆண்டவர் சொல்லுவார், இதை செய்யாதே, This decision is wrong. இந்த முடிவு தவறானது, You cannot go on this path. இந்த பாதையிலே நீ போக முடியாது, What you have taken is totally wrong in your life. நீ எடுத்த இந்த காரியம் உன் வாழ்க்கையில முற்றிலும் தவறானது என்று சொல்லுவார். But the son is going away to a far off country. ஆனா மகனோ தகப்பனுடைய சமூகத்தை விட்டு தூர தேசத்திற்கு போனான். And the scribes and the Pharisees are thinking like this. அப்பொழுது வேதபாரர்களும் பரிசேயர்களும் இப்படி நினைத்தார்கள், What a shameful father. என்ன ஒரு வெட்கத்துக்குரிய தகப்பன். But after he reaches to the far off country, ஆனால் அவன் தூர தேசத்தை போய் சேர்ந்த உடனே, you know, sometimes this beginning in this far off countries, so-called far off countries, far away from God, can be very, very happy life. சில நேரங்களிலே தூர தேசம் என்று அழைக்கப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையின் சில பகுதிகள் ஆரம்பத்தில் ரொம்ப பரவசமாகத்தான் இருக்கும். There's no control, no church, nothing.
அங்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, எந்த சபையும் இல்லை, நம்மை கேட்பதற்கு ஆள் இல்லை. I don't need to go to the presence of God anymore. இனிமே நான் ஆண்டோட சமூகத்துக்கு போக வேண்டும் என்கிறதான கட்டாயம் இல்லை. You know, in Western countries, there's a song that is played almost in the majority of the funerals. மேற்கத்திய கலாச்சாரங்களிலே அநேக அடக்க ஆராதனைகளிலே போடப்படுகிறதான ஒரு பாடல். It's a song from Frank Sinatra. It's called I Did It My Way. பிராங்க் சினாட்ரா என்கிறவர் எழுதினதான என்னுடைய வழியிலே நான் செய்து முடித்தேன் என்கிறதான ஒரு பாடல். Many people play this song during the funerals. அநேக ஜனங்கள் தங்களுடைய அடக்க ஆராதனையின் போது இந்த பாடலை ஒலிக்கும்படியாக சொல்லுவார்கள். It's a very melodious song. இதை கேட்பதற்கு மிகவும் ஒரு அழகான ரம்மியமான ஒரு பாடல். But the meaning is this. ஆனா அந்த பாடலினுடைய அர்த்தம், I did it according to my own desire. என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் நான் செய்தேன். I finished my life according to my own desire. என்னுடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை முடித்தேன். Not like Apostle Paul, I have finished my race right now. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன் என்று சொல்லுகிற There's a வாழ்க்கை. crown of righteousness waiting for me. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறதான This வார்த்தை. battle in this world has come to a close. இந்த உலகத்தினுடைய விசுவாச ஓட்டத்தை நான் வெற்றியாக ஓடி முடித்தேன். No, I did it my way. That's what they say. ஆனா இப்படி சொல்லாமல் அவர்கள் சொல்லுகிறது, என்னுடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடித்தேன். I did it according to my own desire. என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து My முடித்தேன். dear sisters, sometimes it is like this when we go away from God. கருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாம் தூரச் செல்லும் பொழுது நமக்கு For some நேரிடுகிற time காரியங்கள் it may be very interesting. ஆரம்பத்துல நமக்கு ரொம்ப ஆர்வமாகத்தான் இருக்கும். But after, as the time goes on, ஆனா நாட்கள் செல்ல செல்ல there's going to be famine and separation. வாழ்க்கையில பஞ்சமும் தனிமையும், There's going to be loneliness. நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான வறட்சிகளும், There's going to be a lot of need in your life. வாழ்க்கையில அதிகமான தேவைகள். And then you are searching for something to survive in this society. அதற்கு பிற்பாடு சமுதாயத்தில் எப்படியாவது நான் பிழைத்தாக வேண்டுமே என்பதற்காக ஏதோ ஒன்றை I தேடிக்கொண்டேன். have rejected the home of my father. என்னுடைய தகப்பனுடைய வீட்டை நான் நிராகரித்து I have விட்டேன். taken the property, wasted everything right now. என்னுடைய சொத்தின் பங்கு எடுத்து வந்து எல்லாவற்றையும் அழித்து வீணாக்கி Do you விட்டேன். know, very often it is like this in our மிக lives. அடிக்கடியாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள், Everything what you waste in this life without God தேவன் இல்லாம இந்த உலகத்திலே வீணடித்த உங்களுடைய எல்லா வளங்களும் are mostly capacities that God has given you அவைகள் எல்லாமே தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் தான். to உங்களுக்கு தெரியும், plan and to build and to create. சிருஷ்டிக்கவும் திட்டமிடவும் கட்டவும் இவையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார். Because God created us in His own image. ஏனென்றால் தேவன் தம்முடைய சாயலாகவே நம் ஒவ்வொருவரையும் படைத்தார். And that's the reason why we can plan, we can build, we can create. இந்த காரணத்தினால் தான் நம்மால் திட்டமிட முடிகிறது, கட்ட முடிகிறது, சிருஷ்டிக்க முடிகிறது. Everything was given to you by God. இவை எல்லாமே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள். But now we waste everything and we are looking looking forward for a place to survive now. ஆனா அவை எல்லாவற்றையும் வீணடித்து விட்டு இனிமேல் நான் எப்படி வாழுவது என்று சொல்லி ஏதோ ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். He's full of hunger in his life. இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில முற்றிலும் பசி. He went to a man in that area. அந்த பகுதியில் இருந்த ஒரு மனுஷனிடத்தில் அவன் போனான். He is a person who's rearing pigs in his home. அவன் பன்றிகளை மேய்க்கிறவன். You know what the Bible says in the Greek language. கிரேக்க மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, He got glued into the life of this person. அவன் அந்த மனுஷனிடத்திலே போய் ஒட்டிக்கொண்டான். The Greek word kalao means being glued to. இந்த கிரேக்க பாஷையிலே இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மனுஷனோடு கூட இவன் பிழைக்கும்படியாய் போய் அவனோடு ஒட்டிக்கொள்ளுகிறான். You know, when I was reading that verse, I was so annoyed when I was reading this. அந்த வார்த்தையை வாசித்த போது எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது. You know why? This Jew will never stick for a person who is rearing pigs, for example. இந்த யூத குடும்பத்திலே பிறந்த இந்த மகன் போய் பன்றியை மேய்க்கிறவனிடத்துல போவானா? His background, his pedigree is so high. அவனுடைய பின்னணியோ அவனுடைய வீட்டினுடைய நிலைமை மிகவும் உயர்ந்த ஒரு நிலைமை. He is a chosen man of God. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. At home he had everything to boast about. அவன் வீட்டிலே அவனுக்கு பெருமை பாராட்டக்கூடிய எல்லா காரியங்களும் இருக்கிறது. Even the daily wages at home had everything in plenty. அவன் வீட்டிலே கூலி வேலை செய்கிறவர்களுக்கு கூட தினமும் போதுமான சாப்பாடு இருக்கிறது. But in order to survive, he gets glued to this person as pigs right ஆனா now. இவனோ தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளும்படி பிழைக்கும்படி இந்த குடியானவனிடத்தில் போய் ஒட்டிக்கொள்ளுகிறான். What a shameful life this person has come down now. இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமைக்கு வந்து You know, விட்டான். sometimes you can leave the presence of God in your life. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் வெகு தூரம் செல்ல And முடியும். after some time, you come to know it's all
emptiness. சில நாட்களுக்கு பின்னாடி நம்ம கண்டுபிடிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வெறுமைதான். All that I was looking forward to is nothing. என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்து காத்திருந்தது எல்லாமே வீண்தான். I was planning so many other things. வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நான் திட்டமிட்டு I எதிர்பார்த்து had so கொண்டிருந்தேன். many dreams in my life. வாழ்க்கையில் எத்தனையோ கனவுகளை நான் வைத்திருந்தேன். All my dreams, all my aspirations have been totally broken. என்னுடைய கனவுகள் என்னுடைய ஆசைகள் எல்லாம் இப்பொழுது தரைமட்டமாகி And விட்டது. because of hunger now, he wants at least to eat the pods that the pigs are eating right now. பசியினாலே இந்த பன்றிகள் சாப்பிடும் தவிட்டையாவது சாப்பிட்டு என் வயிற்றை நிரப்ப விரும்புகிறேன். How far can you come down in your personal life? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீ எவ்வளவு கீழான நிலைமைக்கு போய்விட்டாய். This fellow who comes from a Jewish background, இந்த மனுஷன் ஒரு யூத குடும்பத்திலிருந்து he வந்தவன். had everything at home. வீட்டிலே அவனுக்கு தேவையான எல்லாம் இருக்கிறது. Now he is battling with pigs in order to survive. இப்பொழுது எப்படியாவது பிழைத்தாக வேண்டுமே சாப்பிட்டாக வேண்டுமே என்று சொல்லி இந்த பன்றிகளோடு அவன் போராடி கொண்டிருக்கிறான். What a shameful life. என்ன ஒரு கீழ்த்தரமான This வாழ்க்கை முறை. man who was living in this honor and shame society. இந்த வெட்கத்துக்குரிய மிகவும் அவமானத்தையும் மானத்தையும் பற்றி யோசிக்கிற மரியாதை பற்றி யோசிக்கிற சமுதாயத்தில் வாழ்ந்த இந்த His மனுஷன் background was about honor and shame. இவனுடைய பின்னணியமானது இப்பொழுது முற்றிலும் வெட்கத்துக்குரிய ஒரு நிலைமையாக He left மாறிவிட்டது. everything that was honorable in his life, தன்னுடைய வாழ்க்கையிலே கனத்தை கொண்டு வந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு and now he is living a life of shame. இப்பொழுது ஒரு வெட்கத்தின் நிலைமைக்கு அவன் வந்து விட்டான். And now when he came to the pigs, அவன் பன்றிகளிடத்திற்கு வந்தபோது when he is sitting inside the dirt of these pigs, இந்த பன்றிகளுடைய அசிங்கமான அழுக்கான இடங்களில் அவன் உட்கார்ந்து where கொண்டிருந்த he போது is obstructed even from eating the pods of the pigs, இப்பொழுது பன்றிக்கு கொடுக்கப்படும் தவிடு கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. now he begins to think. இப்பொழுது அவன் யோசித்து பார்க்க He தொடங்குகிறான். begins to come back to his senses. அவனுக்கு புத்தி தெளிந்த போது My question is this: என்னுடைய கேள்வி என்னவென்றால், should we go that far from God in order to come back to our senses? நமக்கு புத்தி தெளியும்படியாக அந்த இடத்திற்கு நாம் போய்த்தானாக வேண்டுமா? Should we go to the pigs in order to know what the Father has at home? பன்றிகளிடத்திற்கு போய் சேர்ந்தால்தான் என்னுடைய தகப்பன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று நம்மால் யோசிக்க முடியுமா? You know, this man who had pigs, he doesn't know about anything about this boy. இந்த பன்றிகளை மேய்க்கிறவனுக்கு இந்த பையனுடைய தகப்பனை பற்றி எதுவும் தெரியாது. Okay, you want to survive, you can only survive through my pigs. அவன் நினைத்தான், நீ எப்படியாவது பிழைக்க விரும்புகிறாயா, என்னுடைய பன்றிகளை பார்த்துக்கொள். But now this boy comes back to his senses. இப்பொழுது இந்த மகனுக்கு புத்தி தெளிந்த போது, But how to go back to the father? இனி எப்படி என் தகப்பனிடத்திற்கு நான் திரும்பி போவது? What will my father say? என் தகப்பன் என்னை பற்றி என்ன சொல்லுவார்? I have hurt him too much now in his life. அவருடைய வாழ்க்கையிலே நான் அவ்வளவு காயப்படுத்தி விட்டேன். Can I go and ask for forgiveness? அவரிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்க முடியுமா? Will he really forgive me? உண்மையாகவே அவர் என்னை மன்னிப்பாரா? Or what will he do when I come back? அல்லது நான் திரும்பி போகும்போது அவர் என்ன செய்வார்? Will he say, okay, you can come back, but only as a worker? சரி, நீ திரும்பி வரலாம், ஆனா வீட்ல ஒரு வேலைக்காரனாகத்தான் வர வேண்டும் என்று சொல்லுவார். I have to look into your life for the next few months in your life. அல்லது சரி, நீ திரும்பி வரலாம், இன்னும் கொஞ்சம் மாதத்துக்கு உன் வாழ்க்கையை நான் பார்ப்பேன் என்று சொல்லுவாரா? This is what normally human beings will do. சாதாரணமாக மனிதர்களாகி நாம் இதைத்தானே செய்வோம். Oh, you have devastated everything in our family. நம்முடைய வாழ்க்கையில் இருந்த நம்முடைய குடும்பத்தில் இருந்த எல்லாவற்றையும் நீ அழித்து விட்டு போய்விட்டாய். You cannot be trusted anymore. இனிமே உன்னை நான் நம்ப முடியாது. How can I trust you even in the future? இனிமே எதிர்காலத்தையும் உன்னை நான் எப்படி நம்புவது? Because you may repeat the same thing again in your life. ஏனென்றால் மறுபடியும் இதே தவறை நீ செய்ய மாட்டாய் என்பதற்கு என்ன ஆதாரம்? Oh, I cannot trust you anymore. இனிமே உன்னை நான் நம்பவே முடியாது. Be a normal worker. நீ வீட்ல ஒரு கூலிக்காரனாயிரு. Survive in this situation. இருக்கிற சூழ்நிலையில எப்படியாவது பிழைத்துக்கொள். There are so many workers surviving here in our farm. நம்முடைய பண்ணையில எத்தனையோ பேர் கூலிக்கு வேலை So செய்கிறார்கள். you can also be an ordinary worker. இனிமே அவர்களோடு கூட போய் நீ ஒரு சாதாரண வேலைக்காரனாகவே இருந்து விடு. And now even before meeting his father, ஆனா தன் தகப்பனை பார்ப்பதற்கு முன்பதாகவே he is thinking about everything what he can tell to his father. இனிமே என் தகப்பனிடத்திற்கு நான் என்ன சொல்லலாம் என்று அவன் Oh, when ஆரம்பத்திலே I come யோசித்து back to my வருகிறான். father now, என் தகப்பனிடத்திற்கு நான் வரும்போது I will tell him I have sinned against heaven and against you. நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் I செய்தேன். am not worthy to be called your son anymore. இனிமே உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் I தகுதியற்றவன். just want to be a person, a daily verger in your farm. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லி போனான். You know, when the Pharisees and the scribes listened to this portion, இந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் இந்த கதையை கேட்டபோது they were very happy. அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். This is how this fellow should be treated. இப்படிதான் இவனுக்கு நடக்கணும். This fellow went away from the father. இவன் அப்பாவுடைய வீட்டை விட்டு போனான்ல, Shameful act. இவன் செஞ்சது ரொம்ப அவமரியாதையான A காரியம். son of shame completely. இவன் ஒரு வெட்கத்தின் மகன். This fellow should be beaten really pulp ripe in his life. இவனை வந்து மிக மோசமாக அடிக்கணும்.
But you know, when he's coming back, he should come on his knees right now. ஆனா அவன் திரும்பி வரும்போது அவன் முழங்காலியே தான் திரும்பி He வரணும். should prove by his works that he is coming back to his father. இனிமே என் தகப்பனிடத்திற்கு நான் திருந்தி தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவன் செயல்கள் அவன் நிரூபிக்கணும். He must prove his changed character through his works right now. என்னுடைய குணாதிசயம் மாறிடுச்சுன்னு சொல்லி அவன் செயல்கள்ல நிரூபித்தாகணும். Oh, they are laughing about the situation now. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தவர்கள் எல்லாம் சிரிக்க Hey, ஆரம்பித்தார். such fellows must be treated like this in society. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சமுதாயத்தில் இப்படிதான் அவங்களுக்கு நடக்கணும். Oh, and this fellow is now slowly moving towards the father. இப்பொழுது இந்த மகன் தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வரத் தொடங்கினான். You know, the day this fellow left home, இந்த மகன் என்றைக்கு இந்த வீட்டை விட்டு போனானோ, his father's eyes is still kept on the road where the son left. இந்த மகன் எந்த சாலை வழியாக போனானோ அந்த பாதையே அவனுடைய தகப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறார். I think fathers and parents can understand this, what I'm telling you now. ஒரு பெற்றோர்களால, ஒரு தகப்பன்மார்களால நான் சொல்லுகிற காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். Sometimes you are waiting fervently for the day your son or daughter is coming back from vacation. சில நேரங்களில் உங்களுடைய மகனோ மகளோ விடுமுறை முறிந்து எப்பொழுது வீட்டுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் You இல்லையா? want to go to the railway station, you want to go to the airport. நீங்க போய் விமான நிலையத்துக்கு போக அல்லது ரயில்வே நிலையத்திற்கு போய் அவர்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று ஆர்வமாக You காத்திருப்பீர்கள் want இல்லையா? to hug them completely அவர்கள் வந்தவுடனே அவர்களை கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள் because இல்லையா? you are so full of joy when you see them. அவர்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சந்தோஷம் எவ்வளவு பெரியது. And as this father comes closer and closer to this home, இப்பொழுது அந்த மகன் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்தபோது I do not know what he was thinking. அவன் என்ன நினைத்தானோ எனக்கு தெரியவில்லை. Do you know there was a similar story like this in the United States இதே some years ago? போலவே அமெரிக்க தேசத்தில் இதே போலவே ஒரு கதை உண்டு. உங்களுக்கு One தெரியும். fellow ran away from home ஒரு பையன் வீட்டை விட்டு ஓடி போனான். and he suffered a lot. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்பட்டான். And now he wants to go back to the parents. இப்பொழுது மறுபடியுமாக தன்னுடைய பெற்றோரிடத்திற்கு அவன் திரும்பி வர விரும்பினான். It's Christmas time. அது ஒரு கிறிஸ்மஸ் நேரம். He wants to go home now for Christmas. கிறிஸ்மஸுக்காக தன்னுடைய வீட்டிற்கு போக அவன் விரும்பினான். But he doesn't know whether his father will accept him. ஆனால் தன்னுடைய தகப்பனார் தன்னை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்று அவனுக்கு தெரியவில்லை. So he writes a letter to the father. எனவே தன் தகப்பனுக்கு ஒரு கடிதத்தை எழுதினான். Father, in front of our home there's a railroad. அப்பா, நம்முடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு ரயில்வே பாதை இருக்கிறது இல்லையா? At this particular time I will travel in this train. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வீட்டு வழியாக வருகிற அந்த ரயில்ல நான் வருவேன். I want to come back to you. நான் உங்களிடத்திற்கு திரும்பி வர விரும்புகிறேன். But if you want to accept me, ஆனா நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள விரும்பினால், there is an apple tree in our garden, isn't it, in front of our house? நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் மரம் இருக்கிறது இல்லையா? Tie this apple tree, a white flag on this tree. அந்த ஆப்பிள் மரத்துல நீங்க ஒரு வெள்ளை கொடியை கட்டி வைங்க. If this white flag is there, I will get down. அங்க ஒரு வெள்ளை கொடி இருக்கிறத நான் பார்த்தா அந்த ரயில்ல இருந்து நான் இறங்குவேன். If not, I am just traveling. அப்படி இல்லைன்னா அங்க இறங்காம அந்த ரயிலே நான் போயிடுவேன். And the day comes, it's totally cold right now. அன்னைக்கு அந்த அவன் போக வேண்டிய நாளும் வந்தது. முற்றிலும் குளிர்காலமான ஒரு He's நேரம். so nervous walking up and down in the train. அவன் அந்த ரயில்ல ஏறிட்டான். ஆனா ரொம்ப அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. குறுக்கும் நடுக்கும் How is நடந்துட்டு my இருக்கான். father going to act to my letter? இனிமே நான் எழுதின அந்த கடிதத்துக்கு என் அப்பா எப்படி அவர் பதிலளிக்க போகிறார்? One old man said, "Hey, why are you so nervous now?" அப்ப அங்க ஒரு வயதான மனிதர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் கேட்டார், ஏன்பா இப்படி பதட்டமா அங்கே இங்கே நடந்து It's a கொண்டிருக்கிறார்? joyous Christian Christmas time. அவர் சொன்னார், இது ஒரு சந்தோஷமான கிறிஸ்மஸ் நாட்கள் அல்லவா? Why are you so nervous? நீ ஏன் இப்படி பதட்டமா அங்க இங்க நடந்து He கொண்டிருக்கிறாய்? told this old man his entire story. அப்போ அந்த பையன் தன்னுடைய முழு கதையும் அந்த வயதானவரிடத்துல சொன்னான். Sir, when my house comes, அவன் சொன்னான், ஐயா, என்னுடைய வீடு வரும்போது I will tell you. நான் உங்களுக்கு சொல்றேன், You please look out. தயவு செய்து இந்த ஜன்னல் வழியா வெளியே பாருங்க. I'm so nervous. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. I do not know what my father is going to எங்க do. அப்பா என்ன செஞ்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. And the old man said, "Don't worry, I will do அப்ப this." அந்த வயதான ஐயா சொன்னார், கவலைப்படாத. And now he says, look, my house is coming. My house is coming. அவன் சொன்னான், என் வீடு வருது, சீக்கிரம் ஜன்னல் வழியா பாருங்க. This man looks out of the window, அந்த மனுஷன் அந்த ஜன்னல் வழியா வெளியே பார்த்தார். faces this boy with total exuberance in his face. அவர் பார்த்த உடனே அவருடைய முகத்திலே அவ்வளவு பெரிய பிரகாசம். He said, "Hey, there's not one flag on the tree. அவர் சொன்னார், அங்கே ஒரு வெள்ளைக்கொடி இல்ல. The whole tree is decorated with white அந்த flags. முழு ஆப்பிள் மரமும் வெள்ளைக்கொடியினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. Your father wants you back." உங்க அப்பா நீ வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Maybe I'm speaking to someone here who has gone away from God. ஒருவேளை இங்க இருக்கிற யாரோ ஒருவர் தேவ சமூகத்திலிருந்து போயிருப்பீர்கள். உங்களுக்காக நான் பேசிக் Maybe கொண்டிருக்கலாம். you are disappointed due to certain things in your life. You just left the presence of ஒருவேளை God. சில காரியங்களிலே நீங்கள் தேவனை ஏமாற்றி இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த காரியங்களில் நான் தேவனை விட்டு போயிருக்கலாம். But I want to tell you, there's not one flag. The whole tree is decorated with white flags for you. நான் சொல்லுகிறேன், அந்த ஒரு வெள்ளைக்கொடி அல்ல, அந்த முழு மரமுமே
வெள்ளை நிற கொடிகளினால் உங்களுக்காக அலங்கரிக்கப்பட்டு காத்துக் God says, கொண்டிருக்கிறது. he who comes to me, I will never throw you out. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திற்கு வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன், I will never chase you out. நான் உங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளேன். On the day when you left home, you were my son. நீங்கள் என்னுடைய வீட்டை விட்டு போகும் பொழுதும் என்னுடைய மகன் தான், On the day you are coming back, you are still my நீ son. திரும்பி வரும் பொழுதும் என்னுடைய மகன் தான். And I am prepared to accept you with my open arms. என்னுடைய திறந்த கரங்களோடு கூட உன்னை நான் ஏற்றுக்கொள்ள Maybe விரும்புகிறேன். there's someone listening outside on the television or on YouTube right now. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தொலைக்காட்சியில் இருக்கிற யாரோ ஒருவரோ அல்லது நேரடி ஒளிபரப்பின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரோ ஒருவர், I want to tell you, if you leave the presence of God, நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு போன ஒரு மனிதராக there will இருந்தால் be pigs in your life that you do not deserve in your home. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திலே உங்களுக்கு தகுதியற்ற பன்றிகளிடத்திலே நீங்கள் ஒரு நாள் போய் You will சேரலாம். be facing so many pigs in your life. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பன்றிகளுடைய சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்தாக You வேண்டி will be இருக்கலாம். waiting to fill your stomach with the pods of these pigs, for example. எப்படியாவது இந்த பன்றியின் தவிட்டை கொண்டாவது என் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். All what you have to do, get up and get back to the Father. ஆனால் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எழும்பி உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போங்கள். Because the Father is waiting for you. ஏனென்றால் உங்கள் தகப்பன் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். When will my son, when will my daughter come back? எப்பொழுது என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னிடத்திற்கு திரும்பி And வருவார். so the Pharisees and Sadducees think, hey, when this fellow comes back home, அந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் நினைத்தது, அந்த மகன் வீட்டுக்கு திரும்பி you know வரும்போது what the father will do? அந்த தகப்பன் என்ன செய்வார் தெரியுமா? Come out of the home and slap him across the face. வீட்டிலிருந்து வெளியே வந்து அவன் முகத்திலேயே ஓங்கி அறைவார். You idiotic, shameful fellow. முட்டாளான என் குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வந்த மகனே, Do you know what you did to my heart? நீ என் இருதயத்துல என்னத்தை செய்து விட்டு போனாய்? How much of pain you poured upon my life. என் வாழ்க்கையில எவ்வளவு வேதனைகளை நீ ஊற்றினாய். You did a lot of sins in your life. உன் வாழ்க்கையில எவ்வளவு பாவங்களை நீ செய்தாய். You went away dancing in your life. நீ சந்தோஷமா நடனமாடி கொண்டல்லவா வீட்டை விட்டு போனாய். But you do not know the loneliness I had to go through. ஆனா நீ போன பின்னாடி என் வாழ்க்கையில் இருந்த தனிமையை நீ அறியவில்லை. You do not know the tears I had to shed for you. நான் உனக்காக சிந்தின கண்ணீர் துளிகள் உனக்கு தெரியவில்லை. You do not know the hours I prayed for you. நான் உனக்காக ஜெபித்த அந்த மணி நேரங்கள் உனக்கு தெரியவில்லை. Get out of my sight and get lost forever. இனிமே என்னுடைய பார்வைக்கு முன்பாக நிற்காதே, இந்த இடத்தை விட்டு ஒழிந்து போ. You want to work here? இனிமே என் வீட்ல வேலை செய்யணுமா? No, I don't want you here in my compound. இனிமே என்னுடைய இந்த வளாகத்துக்குள்ளே நீ இருக்க கூடாது. How do I know that your heart has changed right now? இனிமே உன்னுடைய இருதயம் மாறிடுச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? You are coming back only because of your need. ஒருவேளை இப்போ உனக்கு தேவை இருக்கிறதுனால நீ திரும்பி If வந்திருக்கலாம். the far off country had given you everything what you had wanted, நீ தூர தேசத்துக்கு போன அந்த தேசம் உனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கல, you would not come back. நீ அதனால திரும்பி வந்திருக்கிற. But how can I really trust you now? ஆனா இனிமே எப்படி நான் உன்னை நம்புறது? But you know, as the father is coming now, as a son is coming closer to the home now, ஆனா அந்த மகன் அந்த வீட்டுக்கு அருகாமையில் வந்தபோது the book of Deuteronomy says like this: உபாகமத்தின் புத்தகம் இப்படி சொல்லுகிறது, if you have been rebellious and disobedient to your parents, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் அடங்காமல் அவர்களை எதிர்த்து நின்றால், you can be put to death. In the Old Testament, do you know this? பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்தின்படி அந்த மகன் கொலை செய்யப்பட வேண்டும். If you beat your father and mother, you can be put to death. தகப்பனையோ தாயையோ அடித்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். There are so many things in the Old Testament where you will be put to death. பழைய ஏற்பாட்டிலே நிறைய பாவங்களுக்கு மரண தண்டனை தான். And as he was coming closer and closer to this அந்த home, மகன் தன் தகப்பனிடத்திற்கு அருகாமையில் திரும்பி வந்தபோது the scribes and the Pharisees are waiting. அந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் ரொம்ப ஆர்வமா அந்த கதையினுடைய முடிவுக்காக காத்திருந்தார்கள். Something real drama is going to happen now. இப்பொழுதுதான் இந்த கதையினுடைய ஒரு முக்கியமான திருப்பமே வருது. This fellow is going to get what he deserves in his life. இனிமே இந்த மகன் என்ன செய்தானோ அதுக்கு சரியான பதிலடி கிடைக்க For போகுது. all the pain he created, அவன் இந்த குடும்பத்துல அவன் செஞ்ச எல்லா வேதனைகளுக்கு ஏற்ற pain பதிலடி will be showered upon his life. நிச்சயமா அவன் வாழ்க்கையில வேதனைகள் கொட்டப்படும். But you know, as he comes closer and ஆனா closer, அந்த மகன் வீட்டுக்கு அருகாமையில் திரும்பி வந்தபோது the father is looking at the streets. தகப்பன் அந்த தெருக்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். He is just beginning to run towards the son. அவன் அந்த தகப்பன் தன் மகனிடத்திலே ஓட ஆரம்பிக்கிறார். I was wondering, I was meditating about this. நான் இந்த பகுதியை பற்றி தியானித்துக் கொண்டிருந்தேன். I'm sure the son came back very lean back home without food. நான் நினைக்கிறேன் இந்த மகன் ரொம்ப இளைத்து போய் சரீரம் மிகவும் மெலிந்து போய் உணவில்லாம மிக அழுக்காக வந்திருப்பான். Maybe he was totally stinking from pigs right now. ஒருவேளை இந்த பன்றிகளுக்கு மத்தியில் இருந்த அந்த நாற்றம் அவன் தலை முதல் கால் வரை அடித்திருந்திருக்கும். But the father is looking at this fellow. அந்த தகப்பன் அந்த மகனை பார்க்கிறார். This must be my son. இது ஏன் மகனாகத்தான் இருக்க வேண்டும். I can really see that he is my son.
அது என் மகன்தான் என்று அடையாளத்தினால் அவனை I can recognize from his walk that he is my son. அவனுடைய நடையை பார்த்து எனக்கு தெரியுது அவன் என்னுடைய மகன்தான். He did not accuse him of everything. அவனை பார்த்து அவன் செய்த எந்த காரியத்தை பற்றியும் குற்றப்படுத்தவில்லை. He did not say you are a shameless sinner. நீ ஒரு வெட்கமில்லாத ஒரு பாவி என்று சொல்லவில்லை. You are a shameless fellow who took away the part of the property. குடும்பத்தினுடைய சொத்தை எடுத்துட்டு போன மிக மோசமான வெட்கமில்லாத ஒரு பாவி என்று சொல்லவில்லை. You do not care about my own feelings. என்னுடைய சொந்த உணர்வுகளை பற்றி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்ததா? You do not care about your brother. You do not care about me. என்ன பற்றியோ உன்னுடைய அண்ணனை பற்றியோ உனக்கு கொஞ்சமாவது கவலை இருந்ததா? The father takes a part of this robe in his hands and he begins to run. தகப்பன் தான் போட்டுக் கொண்டிருந்த அந்த நீளமான அங்கியை தன் கைகளிலே தூக்கி பிடித்து கொண்டு ஓட ஆரம்பிக்கிறார். In Jewish culture, for example, யூத கலாச்சாரத்திலே elderly people should never show the legs or feet to other people. பொதுவாக இந்த யூத குலத்திலே வயதானவர்கள் தங்களுடைய அங்கிகளை தூக்கவோ அல்லது தங்களுடைய கால்களை மற்றவர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு காண்பிக்கவோ ஒரு வெட்கமான கலாச்சாரம். But the father is not concerned about anything. ஆனா தகப்பன் அதை பற்றி கவலைப்படவே In இல்லை. this honor and shame culture, இந்த வெட்கமும் அல்லது மானத்தை பார்க்கக்கூடிய அந்த he கலாச்சாரத்திலே says, I don't care about anything around me. அந்த தகப்பனார் நினைத்தார், இனிமே என்னை பற்றி சுற்றி இருக்கிறவங்க பற்றி எனக்கு I கவலை இல்லை. care only about my son. என் மகனை பற்றி மாத்திரம்தான் எனக்கு கவலை. I want him back in my home once again. எப்படியாவது என் மகன் என் வீட்டுக்குள் திரும்பி வர The வேண்டும். scribes and the Pharisees are shouting now. இந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் மிகவும் கோபத்தோடு கத்தியிருப்பார்கள். No, you shouldn't do this. இல்லை இல்லை, அந்த தகப்பன் அதை செய்யவே கூடாது. Not such a treatment to this fellow. இந்த மகனுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பா? This royal treatment to this beggar who's coming back. இந்த வீட்டுக்கு திரும்பி வர இந்த மோசமான பிச்சைக்காரனை போன்றவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பா? Such a shameful fellow. இவன் ஒரு வெட்கமுள்ள மகன். You cannot treat him in this way. இப்படிப்பட்ட மகனை போய் நீங்க இப்படி எல்லாம் வரவேற்க கூடாது. But the father doesn't care. ஆனா தகப்பன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. The father had a heart of gold, I tell you. தகப்பனுடைய இருதயம் தங்கத்தை போன்றது என்று நான் சொன்னேன். I don't care about anything what you did to me. நீ எனக்கு செய்த எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. I need only one thing in my life. என் வாழ்க்கையில் எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். I want you to come back into my home again. நீ என்னுடைய வீட்டிற்கு மறுபடியும் திரும்பி வர வேண்டும். But these religious people now are full of hypocrisy. ஆனா இந்த மதவாதிகள் முற்றிலும் மாய்மாலம் நிறைந்தவர்கள். They couldn't really understand the father. அவர்களால் அந்த தகப்பனுடைய செயலை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. They couldn't bear the honor that was given to the son. இந்த மகனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கனத்தை அவர்களால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. He's hugging him. அந்த தகப்பனார் போய் அந்த மகனை கட்டி தழுவிக் கொள்கிறார். You know, I would have said like this. ஒருவேளை நானா இருந்தா இப்படி சொல்லியிருப்பேன். Son, I really love you. மகனே, உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன். But I think first of all, take a bath. நான் நினைக்கிறேன், தயவு செய்து முதல்ல போய் நீ குளிச்சிட்டு வா. Change your clothes. தயவு செய்து உன்னுடைய உடைகளை மாற்று. Then I can hug you. அதுக்கப்புறம் நான் உன்னை தழுவிக் கொள்ளுகிறேன். Your filthy smell around you. உன்னை சுற்றிலும் அடிக்கிற இந்த துர்நாற்றம். I can smell the life of the pigs from far away. நீ தூரத்துல வரும்போது இந்த பன்றிகளுடைய நாற்றம் என்னுடைய நாசியில் வந்து அடைகிறது. And I am not prepared to hug you now. எனவே இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிற உன்னை நான் தழுவிக் கொள்ள மாட்டேன். The book of Hebrews says like this. எபிரேயர் புத்தகம் இப்படி சொல்லுகிறது. He was not ashamed to call us brothers. நம்மை எல்லாம் சகோதரர் என்று அழைப்பதற்கு அவர் வெட்கப்படவில்லை. He was never ashamed to call us brothers. நம்மை சகோதரர் என்று அழைப்பதற்கு இயேசு கிறிஸ்து வெட்கப்படவே இல்லை. God interrupted into our sinful lives one day. தேவன் ஒரு நாள் நம்முடைய பாவமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக அவர் ஊடுருவும் போது, When we return to God with the stink of this world, இந்த உலகத்தினுடைய பாவத்தின் துர்நாற்றத்தோடு நம்ம ஆண்டவரிடத்திற்கு திரும்பி சென்ற போது, God not only hugged us, ஆண்டவர் நம்மை அணைத்துக் கொண்டது மாத்திரமல்ல, but He kissed us and said, "You are still my son." அவர் நம்மை முத்தமிட்டு நீ இன்னும் என்னுடைய மகள்தான் என்று சொன்னார். You know, the love of the heavenly Father is this. இந்த பரலோக பிதாவினுடைய அன்பு இப்படிப்பட்டது. People, when they know more about you, they will get lost. They will get you away. They will go away from you. மனிதர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எந்த அளவுக்கு உங்களை அருகாமையிலே நெருக்கமாக அறிந்து கொள்ளுகிறார்களோ அந்த அளவுக்கு உங்களை விட்டு தூர போவார்கள். Slowly this intimacy will get little by little and it will get erased one day. அதற்கு பிற்பாடு அந்த நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி போய் அந்த உறவு முற்றிலுமாக அறிந்துவிடும். But you know, God is totally different. ஆனா தேவன் முற்றிலும் வித்தியாசமானவர். He knows everything about you. அவர் உங்களை பற்றி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். And still He will say,
I still love you with an everlasting love. இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய சிநேகத்தினாலே உன்னை I சிநேகித்தேன். know everything about you. உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். As days goes by, I know everything about you. நாட்கள் போக போக உன்னை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுகிறேன். But you must know I love you with an everlasting love. ஆனால் நீ அறிந்திருக்க வேண்டும், உன்னை நித்திய சிநேகத்தினாலே உன்னை சிநேகித்திருக்கிறேன். Something curious is happening in the life of the son now. இந்த மகனுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் Oh, he நடக்கிறது. says, Father, I don't want to be a son anymore. அவன் சொல்லுகிறான், தகப்பனே, உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் தகுதியற்றவன். I'm not worthy to come back inside the இனிமே home. உம்முடைய வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் தகுதியற்றவன். I just want to be a daily verger. நான் உம்முடைய வீட்டிலே தினக்கூலிக்காரனாக சேர்ந்து Do கொள்ளுகிறேன். you know what the father says? நான் தகப்பன் என்ன சொன்னார் தெரியுமா? Hey, bring that special robe of the family. இந்த குடும்பத்தில் இருக்கிறதான மிக சிறப்பான அந்த அலங்காரமான உடையை எடுத்து வாருங்கள். This robe is normally worn in Jewish families on special occasions. இந்த உடையானது யூத குடும்பங்களிலே மிக சிறப்பான பண்டிகைகளின் போது அவர்கள் போட்டுக்கொள்ளுகிற ஒரு அங்கி. Son, you are so special. மகனே, நீ மிகவும் விசேஷமானவன். I want to give you this robe first of all. இந்த அங்கியை நான் முதலில் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். I am going to give you a ring of signet ring. அதே போல நம்முடைய குடும்பத்தினுடைய இந்த கையெழுத்து போடுகிறதான அந்த முத்திரை மோதிரத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். In future, if there are going to be documents to be signed by the family, எதிர்காலத்தில் நம்முடைய குடும்பங்களிலே ஏதாவது கொடுக்கல் வாங்கல்கள் வரும்போது, because you are the son of this family, நீ இந்த குடும்பத்தின் மகனா இருக்கிறபடினாலே you can put the signature with this ring. இந்த முத்திரை மோதிரத்தினால நீ கையெழுத்து போடலாம். The religious scribes and Pharisees cannot understand anything. அந்த மதவாதிகளாலும் பரிசேயர்களாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கதையை புரிந்து கொள்ளவே Hey, முடியவில்லை. bring the footwear for my son right now. என்னுடைய மகனுக்கு பாதரட்சைகளை கொண்டு வாருங்கள். He is not a slave of this family. அவன் இந்த குடும்பத்தினுடைய அடிமை அல்ல. He is not a Gentile. அவன் ஒரு புறஜாதி அல்ல. Because he is a son of this family. அவன் இந்த குடும்பத்தின் மகனாய் இருக்கிறான். Give him the footwear அவனுக்கு பாதரட்சைகளை கொடுங்கள். and kill the fatted calf. அதே போல நம்முடைய வீட்டில் இருக்கிறதான கொழுத்த கன்றை அடியுங்கள். This calf has been reared for special occasions. இந்த கொழுத்த கன்று வீட்டினுடைய விசேஷித்த பண்டிகைக்காக வளர்க்கப்பட்டு வருகிறது. But now the time has come for this special occasion. இப்பொழுது நம்முடைய வீட்டிற்கு கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை Do வந்துவிட்டது. you know what the Greek language says? கிரேக்க மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? This lamb was fattened with grain for this special occasion. இந்த கொழுத்த கன்று சிறப்பான தானியங்கள் போடப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு நல்ல கன்று. Mostly with wheat. It has been fattened with wheat now for the special occasion. அதிகமான கோதுமைகள் போடப்பட்டு நன்றாக கொழுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிற இந்த கன்று. And the father says, hey, this is a special occasion. தகப்பனார் சொல்லுகிறார், இது நம்முடைய வீட்டினுடைய ஒரு விசேஷித்த பண்டிகை. My son was dead, என்னுடைய மகன் மரித்து but he போயிருந்தான். is now alive. ஆனா இப்பொழுது அவன் He உயிரோடு was வந்து lost. அவன் காணாமற் போனான். Now he has been found. இப்பொழுது அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். Now, come on, let us rejoice. Let us rejoice. வாருங்கள், நாம் இதை கொண்டாடுவோம் என்று சொன்னார். The party begins in the family. அந்த குடும்பத்திலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாட ஆரம்பித்தார்கள். Suddenly the endless son comes back. திடீரென்று மூத்த குமாரன் வீட்டுக்கு வந்தான். He calls a little boy. இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சிறுவனை கூப்பிட்டு கேட்டார், Hey, what's happening there? என்ன வீட்டில் என்ன நடக்கிறது? Your brother has come back. உங்க இளைய தம்பி வந்து விட்டார். This fella, this squanderer, ஓ, இந்த வீட்டை சூறையாடி விட்டு போனவனா? this udari. Yeah? This udari has come back. இந்த ஊதாரி மகன் திரும்பி வந்து விட்டானா? And I have to come and dance for him now? இவனுக்கு வந்து நான் வீட்டில் இப்ப நடனம் ஆடணுமா? No, this can never be true. இல்லை, இது நான் செய்யவே முடியாது. I've been so truthful to this நான் family. இதுவரைக்கும் எவ்வளவு இந்த குடும்பத்துக்கு உண்மையா இருந்தேன். I have done everything. I've been obedient to this family. நான் வீட்டுல சொன்ன எல்லா வேலையும் கீழ்ப்படிஞ்சு செஞ்சேன். I have my own circle of friends. எனக்குன்னு சொந்த நண்பர்கள் இருக்கிறார்கள். Not a single goat was slaughtered for me. இதுவரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியாவது இந்த வீட்டில் எனக்கு அடிச்சு கொடுத்துருப்பாங்களா? You know, before some 2000 years ago, 2000 வருடங்களுக்கு முன்பதாக they did not eat so much of meat like today in India. இன்றைக்கு போல அந்த நாட்களில் அதிகமான மாംസ உணவை சாப்பிட்ட காலம் அல்ல. Everywhere broiler chicken, broiler chicken, broiler chicken. இப்போ நம்ம இடத்துல பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் இந்த பிராய்லர் சிக்கன் நம்ம Biryani. பார்க்குற இடம்லாம் பிரியாணியா இருக்கு. When you drive in the night through Trichy, for example, நீங்க திருச்சியில இரவு நேரத்துல போனா I do not know what's there in the biryani. இந்த பிரியாணில என்னதான் இருக்குதோ எனக்கும் தெரியல. All young people, எல்லா வாலிப பசங்களும், even young girls are standing there in the இப்ப queue. பாத்தீங்கன்னா வாலிப பொண்ணுங்க கூட அந்த வரிசையில நின்னுட்டு இருக்காங்க. Night 12 o'clock, 1 o'clock, they want biryani. இரவு 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் பிரியாணி விடுறது இல்ல. 2000 years ago, it was not like biryani in those days. 2000 வருடங்களுக்கு முன்பதாக அந்த நாட்களில் இப்படி பிரியாணி கலாச்சாரம் கிடையாது. Very rarely they gave meat. ரொம்ப அரிதாகத்தான் அவங்க மாംസத்தை சாப்பிட்டார்கள். And this fellow, the eldest son, said, I am not coming back. அப்பொழுது மூத்த குமாரன் சொன்னான், நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன். The father comes out and says like this, தகப்பன் வெளியே வந்து சொன்னார், my child, என் பிள்ளையே,
In the Greek language it says, my child, என் பிள்ளையே, என் மகனே, please come in. தயவு செய்து உள்ளே வா. Please come in. தயவு செய்து உள்ளே வா. You know why Jesus is telling the story? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த கதையை சொன்னார் When தெரியுமா? one sinner is saved, the whole heaven will be rejoicing. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். The story of the church is going to end up in rejoicing. இந்த சபையினுடைய கதையானது ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்திலே முடிவடையும். Rejoicing because of so many millions of people who have been saved by the blood of Jesus. இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்படுகிறதுனால We will think, oh, when the father calls, the eldest son will come. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், தகப்பனார் போய் அந்த மூத்த மகனை கூப்பிட்டுடனே ஒருவேளை அந்த மகன் வந்திருப்பானோ. When he puts his hands upon his shoulder, ஒருவேளை அந்த தகப்பன் போய் தன்னுடைய மகன் மீது தன்னுடைய கரங்களை வைத்த போது, hey, come on now. வாப்பா உள்ள வாப்பா. Yes, I know your son, your brother did a lot of mistakes. ஆமா, உன் தம்பி ரொம்ப மோசமான காரியத்தெல்லாம் செய்தான், உண்மைதான். But now, come and rejoice. ஆனா வா, வந்து வீட்டில் இருக்கிற விருந்திலே கலந்து கொள். But the story never tells whether he went inside the home. ஆனா இந்த மூத்தகுமாரன் வீட்டுக்குள் போனான் என்று அந்த கதை முடிவடையவில்லை. I told you already, the Pharisees were totally fanatic. நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசேயர்கள் மிகவும் ஒரு மதவெறி பிடித்தவர்கள். Except for Nicodemus and Apostle Paul when he was called Saul. நிக்கதேமும் அப்போஸ்தலனாகிய பவுலையும் தவிர வேறு ஒருவரும், No, none of them came to Christ. You will never read this in the New Testament. அவர்கள் ஒருவரும் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வந்ததாக புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்க முடியாது. Maybe this elder brother thought like this. ஒருவேளை இந்த மூத்தகுமாரன் இப்படி நினைத்திருப்பான், You know, I have to take a log of wood and bang on this fellow now. இந்த மகனை, இவனை முதல்ல ஒரு பெரிய மரத்துண்டை எடுத்து இவனை அடிக்கணும். Maybe he thought like this. ஒருவேளை அவன் அப்படி நினைத்திருக்கலாம். And this is what they did after a few weeks. அதற்கு பிற்பாடு இந்த பரிசேயர்கள் மதவாதிகளும் ஒரு சில வாரங்களுக்கு பிற்பாடு இதைத்தான் செய்தார்கள். When Jesus was hanging on the cross of Calvary, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது, he lived the life that you and I should live. நீங்களும் நானும் வாழ வேண்டிய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். He died the death that you and I should have died. நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய அந்த மரணத்தை அவர் மரித்தார். In order to bring us out of the clutches of sin. இந்த சாத்தானுடைய இந்த பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை மீட்கும்படியாக, In order to relieve us from the power of Satan. சாத்தானுடைய பிடியிலிருந்து வல்லமையிலிருந்து நம்மை எடுக்கும்படியாக, In order to relieve us from the fear of death in our lives. பயத்தினுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக Jesus was hanging on the cross, totally naked, இயேசு கிறிஸ்து முற்றிலும் நிர்வாணமாக அந்த கல்வாரி மரத்திலே தொங்கினார். on a road where everyone can see. எல்லா மனிதர்களும் வந்து போகிறதான அந்த முக்கியமான சாலையின் ஓரத்திலே So many people are watching him. எத்தனையோ ஜனங்கள் அவரை பார்த்தார்கள். I used to think about the scene very often. அடிக்கடியாக இந்த சிலுவை காட்சியை நான் சிந்தித்து பார்ப்பதுண்டு. It drives me to tears when I think about அதை this. பற்றி யோசிக்கும் பொழுது எனக்குள்ளே கண்ணீர் நிறைந்து வரும். You know why? Because the cross was normally placed on crossroads. ஏன் தெரியுமா? இந்த சிலுவை மரமானது எப்பொழுதுமே சாலைகள் சந்திக்கிறதான அந்த குறுக்கு இடங்களிலே வைக்கப்பட்டது. Because of all the shameful acts you and I did in our lives. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நானும் செய்யக்கூடிய வெட்கத்தின் காரியங்களுக்காக Jesus was put to shame before the whole world. இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்திற்கு முன்பதாக அவர் நிர்வாணமாக்கப்பட்டார். Would you like your mother to see you totally naked on a cross? நீங்க ஒரு சிலுவையிலே நிர்வாணமாக தொங்குகிறதை உங்களுடைய தாய் பார்த்தா எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. I cannot imagine. இதை பற்றி என்னால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. If my mother would have seen me hanging on a cross totally naked. ஒருவேளை என்னுடைய சொந்த அம்மா ஒரு சிலுவையில் நான் இப்படி நிர்வாணமாக தொங்குறத பார்த்தா, I think she would have died on the same spot. அந்த இடத்திலேயே என் அம்மா மரித்து போயிடுவார்கள் என்று நினைக்கிறேன். How can I ever live after this sight? இதை பார்த்து விட்டு நான் இப்படி உயிரோடு இருப்பது என்று நினைப்பார்கள். But this is the shame Jesus carried for you and for me. ஆனால் இந்த வெட்கத்தை தான் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக சகித்தார். In order to save us, நம்மை ரட்சிக்கும்படியாக, in order to forgive us, நம்மை மன்னிக்கும்படியாக, to restore our lives, நம்மை மறுபடியுமாக எடுத்து எழுப்பி கட்டும்படியாக, to fill us with the power of the Holy Spirit, நம்மை பரிசுத்த ஆவியினாலே to நிரப்பும்படியாக, be called into His kingdom, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மை கொண்டு to be வரும்படியாக, useful in His kingdom, அவருடைய ராஜ்யத்தில் நம்மை பயன்படுத்தும்படியாக, so that we can bear fruit in our lives. எனவே அவருக்காக நாம் கனிகளை கொடுக்கும்படியாக. This is the heart of the Father, I want to tell you. இதுதான் பிதாவினுடைய இருதயம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Maybe some of us, maybe due to some reason, ஒருவேளை நம்மில் ஒரு சிலர் ஏதோ காரணத்தினால maybe we have already left the presence of God, ஏற்கனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் போயிருக்கலாம், or we are now in the process of going away from God. அல்லது ஆண்டவரை விட்டு போகிற பாதையிலே நீங்களும் நானும் இருக்கலாம். Maybe some disappointment, ஏதோ ஒரு ஏமாற்றம், some death in the family, குடும்பத்தில் ஏதோ ஒரு மரணம், some separation,
ஏதோ ஒரு பிரிவு, big need in the family, குடும்பத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய தேவை. where you said, Lord, what's the point of worshiping you? ஆண்டவரே, இனிமே உம்மை ஆராதித்து எனக்கு என்ன பிரயோஜனம்? But I want to tell you one thing. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Take Job as an example in your life. யோபுவை உங்களுடைய வாழ்க்கையில் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். He said to the Lord like this, அவன் கர்த்தரை பார்த்து இப்படி சொன்னான், even if you kill me, ஆண்டவரே, நீர் என்னை கொன்று போட்டாலும் I will still trust on you. நான் உம் மீது நம்பிக்கையாயிருப்பேன். I will still trust on you. நான் இன்னும் உம் மீது நம்பிக்கையாயிருப்பேன். Because you are a father who never changes. ஏனென்றால் நீர் ஒருபோதும் மாறாத You will தகப்பனாயிருக்கிறீர். never change in your life. நீர் ஒருபோதும் மாறுகிறதே இல்லை. And I just want to keep on trusting on you. நான் தொடர்ந்து உம்மை நம்ப விரும்புகிறேன். I want every eyes to be closed. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Maybe we should search our hearts this evening. நம்முடைய இருதயங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Maybe we went away far away from God ஒருவேளை ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரத்தில் நீங்கள் போயிருக்கலாம். and you now want to come back to God. இப்பொழுது ஆண்டவரிடத்திற்கு நீங்கள் திரும்பி வர விரும்பலாம். I want to go tell you the Heavenly Father is waiting for you. நான் சொல்லுகிறேன், பரலோக தகப்பன் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். There's not one white flag tied to invite you. உங்களை வரவேற்பதற்கு ஒரு வெள்ளை கொடி அல்ல, The whole tree is full of white முழு flags. மரமுமே வெள்ளை கொடிகளினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. Maybe you did some dreadful things in your life. ஒருவேளை உங்க குடும்பத்துல வாழ்க்கையில மிக மோசமான காரியத்தை நீங்க செய்திருக்கலாம். Maybe you think, how will the Father accept me? இனிமே என் தகப்பன் எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நீங்க நினைக்கலாம். But the Father says, I am waiting for you. நான் தகப்பன் சொல்லுகிறார், உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். From the day you left me, நீ என்றைக்கு இந்த வீட்டை விட்டு போனாயோ, my eyes have been placed on the road that you left. என்னுடைய கண்கள் நீ போன அந்த பாதையை பார்த்து கொண்டிருக்கின்றன. I'm still waiting for you. நான் இன்னும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். Come back to me and I will come back to you. நீ என்னிடத்திற்கு திரும்பு, அப்பொழுது நான் உன்னிடத்திற்கு திரும்புவேன். I will rebuild your life. நான் உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியுமாக எடுத்து கட்டுவேன். I am a God of restoration. நான் உன்னை மறுபடியும் எடுத்து கட்டுகிற தேவன். And I will use you according to my own pleasure. என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி, திட்டத்தின்படி உன்னை நான் பயன்படுத்துவேன். I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will hold you with the right hand of my righteousness. என்னுடைய நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். I will never leave you. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். Just come back to me. நீ என்னிடத்திற்கு திரும்பி வா. Maybe there are some people here this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையில் ஒரு சிலர் இங்கே இருக்கலாம். Maybe you say, yes, I want to come closer to God this evening. ஆமா ஆண்டவரே, இந்த மாலை வேளையில உம்மிடத்திற்கு நான் திரும்பி வர விரும்புகிறேன். I want to come closer to you. ஆண்டவரே, உம்மிடத்திற்கு நான் திரும்பி வர விரும்புகிறேன். Lord, there's nothing to boast about my life. ஆண்டவரே, என் வாழ்க்கை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. I just want to be in your presence forever. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நான் நிரந்தரமாக இருக்க விரும்புகிறேன். Cast me not from your presence. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், Take not the Holy Spirit away from me. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும். This is my only prayer. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய ஒரே ஜெபம். Lord, make my heart, rebuild my heart. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை மறுபடியுமாக நீர் புதிதாக சிருஷ்டியும். I don't want to be an elder brother. ஆண்டவரே, நான் ஒரு மூத்த குமாரனாக இருக்க I விரும்பவில்லை. don't want to be a hindrance to people who want to come back to God. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள திரும்பி வருகிற ஜனங்களுக்கு நான் ஒரு தடைக்கல்லாக இருக்க விரும்பவில்லை. Lord, I need a heart operation this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எனக்கு ஒரு இருதய அறுவை சிகிச்சை தேவை. I need a heart of flesh. ஆண்டவரே, எனக்கு ஒரு மாம்சத்தின் இருதயத்தை தாரும். I need a heart of sensitivity. ஆண்டவரே, எனக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாரும். A heart can really sense your character. ஆண்டவரே, உம்முடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு மென்மையான இருதயத்தை எனக்கு தாரும். Take away the heart of stone out of me. ஆண்டவரே, என் இருதயத்திலிருந்து கல்லான இதயத்தை எடுத்து போட்டு, Lord, I want to be like you. ஆண்டவரே, உம்மை போல நான் இருக்க எனக்கு உதவி செய்தருளும். I want to be like you. ஆண்டவரே, உம்மை போல நான் இருக்க If விரும்புகிறேன். this is your prayer, இது உங்களுடைய ஜெபமாய் இருக்குமானால் just lift up your right hand and I want to pray for you. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Lord, I pray for everyone who's here this evening. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, you see these hands lifted up. ஆண்டவர், உயர்த்தப்பட்ட இந்த கரங்களை நீர் பார்க்கிறேன். Lord, let your Holy Spirit do this art operation right now. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியான ஒரு இருதயங்களிலே ஒரு அறுவை சிகிச்சை செய்வீராக. Lord, we really need to come back to you this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்மண்டைக்கு நாங்கள் திரும்பி வர விரும்புகிறோம். Lord, if we want to change this world, ஆண்டவரே, இந்த உலகத்தை நாங்கள் மாற்றுவதற்கு முன்பாக we have to live like you, speak like you, see like you. ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் பார்க்க வேண்டும், உம்மை போல நாங்கள் உணர வேண்டும்,
உம்மை போல நாங்கள் நடக்க வேண்டும். We need your heart this evening. ஆண்டவரே, உம்முடைய இருதயம் இந்த மாலை வேளையில் எங்களுக்கு தேவை. We need a heart that truly loves you. ஆண்டவரே, உம்மை உண்மையாய் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். Lord, give me a heart right now. ஆண்டவரே, Totally a heart of Jesus. ஆண்டவரே, இயேசுவின் இதயத்தை போல ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். As we continue this prayer, in me, இந்த மாலை வேளை நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது just dedicate your life to Jesus. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். Our God is a God who doesn't keep records. நம்முடைய தேவன் எப்பொழுதும் உங்களுடைய குற்றங்களை எல்லாம் எழுதி வைத்து அதை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிற தேவன் அல்ல. He forgives and forgets. அவர் மன்னித்து மறக்கிற தேவனாய் இருக்கிறார். He forgives, then it's cancelled. Everything is cancelled. அவர் மன்னிக்கிறார், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ரத்து பண்ணுகிறார். Wonderful, wonderful God, I tell you. அற்புதமான தேவன் என்று சொல்லுங்கள். Wonderful God. அற்புதமான தேவன். Let every one of us stand up in the presence of God, raise our hands and begin to praise. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். Just pour out your heart to his presence. நீங்களே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஊற்றுங்கள். With your own words right now. உங்களுடைய சொந்த வார்த்தைகளினாலே say, Lord, I want to praise your holy name. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் துதிக்க விரும்புகிறேன். அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம்.